ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி லேபில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது, ஸோ எப்படி வந்து சிஸ்டம் ஆன் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் போடுறது, இடையில என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க எல்லாமே இதில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு யூஸ்வலாக சிஸ்டம் ஆன் பண்ணிடுவீங்க. ஸோ யூஸ்வலாக பின்னாடி இருக்கிற அந்த சுவிட்சஸ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிபியூ ஆன் பண்ணணும். ஸோ ஏன் இவ்வளோ பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, சில பேர் பயோமேக்ஸ்லேருந்து வந்திருக்கலாம், அதனால் சரியா. ஸோ அடுத்தது டர்போ C++ ஓப்பன் பண்ணணும். ஸோ டர்போ C++ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் ப்ரோக்ராமோட அந்த என்விரான்மெண்ட்டோட நேம். ஸோ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெண்டு சாய்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், விங் கீன்னு சொல்லுவாங்க. ஸோ விண்டோ கீன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கீ உங்களோட இருக்கும் கீபோர்டில். ஸோ அந்த கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு டர்போ C++ அப்படின்னு டைப் பண்ணணும். ஸோ இது ஃபஸ்ட்டு மெத்தட். இப்படி பண்ணிங்க அப்படின்னாலும் வந்துடும். ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இல்லை அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணணும். எப்போது ஸ்க்ரீன்ஷாட்டில், அதாவது உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா, ஹோம் ஸ்க்ரீனில் ஷார்ட்கட்டாகவே இருக்கும் டர்போ C++ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது, ஆல்ரெடி உங்கள் விண்டோவில் ஷார்ட்கட்டாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணால் போதும். அப்படி இல்லை அப்படின்னா விண்டோ கீ கொடுத்து இதாவது டர்போ C++ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு சிஸ்டம் ஆன் பண்ணுறது பார்த்தாச்சு, எப்படி வந்து உள்ள என்விரான்மெண்ட்டுக்குள்ளே வருவீங்கன்றதும் பார்த்தாச்சு. அடுத்தது டு மேக்ஸிமைஸ் விண்டோ ப்ரெஸ் ஆல்ட் என்டர். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போது என்விரான்மெண்ட்டு ஃபுல்லாக இது உங்கள் சிஸ்டம்னு வச்சுக்கோங்க. உங்களோட C++ ஓப்பன் பண்ண உடனேமே அந்த விண்டோ இந்த அளவு இருக்குது. இது உங்கள் C++ விண்டோ, அதாவது டர்போ C++. இது உங்களோட கம்ப்யூட்டர். இந்த மாதிரி எனக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா எனக்கு இது ஃபுல்லாக தெரியணும், அப்படி தானே. ஸோ இப்படி இருக்குது, இதை நான் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னா என்ன கொடுக்கணும், ஆல்ட் என்டர். ஓகேவா. ஸோ அப்படி கொடுத்தீங்க அப்படி சில பேருக்கு அது தேவைப்படும், சில பேருக்கு தேவைப்படாது. அதனால தான் இஃப் நீடுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு சிஸ்டமில் வியூ இந்த மாதிரி சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இது ஆல்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா என்லார்ஜ் ஆகிடும். ஓகேவா. ஸோ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன்லேயே வந்துடும். ஓகே. ஸோ அடுத்தது இந்த ஸ்டெப் முடிஞ்சு. அடுத்தது டு வியூ ஃபுல் ஸ்க்ரீன் ஃப்ரம் ஒயிட் ஸ்க்ரீன் டு ப்ளூ ஸ்க்ரீன். ஸோ ஒயிட் ஸ்க்ரீன்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி, அதாவது இப்படி இருக்கிறது இப்படி எனக்கு ஃபுல் விண்டோ ஆகிடுச்சு. இது ஃபுல்லாமே சி தான், ஃபைலு, எடிட், இந்த மாதிரி மெனுஸ் இருக்குது. இது ஃபுல்லாக ஒயிட்டாகவே இருக்கும், ஒரு மாதிரி டாட்டட் மாதிரி ஒயிட்டாகவே இருக்குது. இந்த தான் வந்து ஃபுல் ப்ளூவாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபைலில் போயிட்டு நியூ கொடுக்கணும். ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மவுஸ் வந்து ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலை அதை வந்து கேர் பண்ணாதீங்க. கீபோர்டு யூஸ் பண்ணி பழகுங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து மவுஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ மோஸ்ட்லி கீபோர்டு வச்சு யூஸ் பண்ணுங்கள், மவுஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ கீபோர்டில் ஃபைலில் நியூ, இது எப்படி போகலாம், மவுஸ் இல்லாமல் நான் சொல்கிறேன். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆல்ட், எங்கே உங்கள் கீபோர்டில் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டேவும் இது நீங்கள் எதுவுமே வந்து மக்கப் பண்ணவே தேவையில்லை. மேலேயே இருக்கும் மெனு பாரில் ஃபைலு, எடிட்டு, கம்பைல், ரன், அந்த மாதிரி நிறையா மெனுஸ் இந்த சைடு இருக்கும். ஓகேவா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த மெனுக்கு வேணுமோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைலில் நியூனா என்ன பண்ணணும், ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டேவும் எஃப். ஸோ எஃப் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா அது ஹைலைட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிடும். அதாவது இப்போ இந்த மாதிரி ஃபுல் ஒயிட்டாக இருக்கிறது இந்த அளவுக்கு ப்ளூ கலரில் ஆகும். ஓகேவா. அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். இஃப் மவுஸ் நாட் ஒர்க்கிங், மவுஸ் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா கீபோர்டு யூஸ் பண்ணணும், ஆல்ட் எஃப். நவ் செலக்ட் நியூ. செலக்ட் எப்படி பண்ணுவீங்க, அந்த டவுன்வர்ட்ஸ் ஆரோ இருக்குல்ல, இந்த மாதிரி 4 ஆரோ இருக்கும், அதில் இதுதான் டவுன்வர்ட்ஸ் ஆரோ.
அப்புறம் அப்வர்ட்ஸ் ஆரோ இருக்கும். இந்த ஆரோ மூலமாக நம்ம இதை மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணி அந்த க்ரீன் கலர் வந்து ஹைலைட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்படி மூவ் பண்ணி நீங்கள் நியூ கிட்ட கொண்டுட்டு வந்துடலாம். கொண்டுட்டு வந்துட்டு ப்ரெஸ் என்டர். என்டர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், உங்களுக்கு ப்ளூ ஸ்க்ரீன் ஆகிடும். அதாவது பாதி அளவுக்கு. சில பேருக்கு பாதி அளவாகும், சில பேருக்கு ஃபுல்லாகவே ப்ளூ ஆகிடும். அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. எனக்கு பாதி தான் ப்ளூவாக இருக்குது, ரிமைனிங் வந்து ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா டு மேக்ஸிமைஸ் என்ன பண்ணணும், F5 ப்ரெஸ் பண்ணணும். F5ங்கிறது தனித்தனி கீ இல்லைம்மா. இது வந்து என்னென்னா உங்களோட நம்பர்ஸ்க்கு மேலேயே F5 F1 F2 அந்த மாதிரி கீஸே இருக்கும் தனியாக. அதில் F5 அப்படிங்கிற கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இந்த ப்ளூ ஸ்க்ரீன் ஃபுல் வியூ கொடுக்கும். இது எல்லாமே உங்களுக்கு பின்னாடி நான் அப்படியே லைவாகவே போட்டு காமிக்கிறேன். ஸோ அடுத்தது ஸ்டார்ட் டைப் யுவர் ப்ரோக்ராம். ஸோ இது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட ப்ரோக்ராமை நீங்கள் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது உங்களுக்கு தெரியும். நார்மலாக ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்பயுமே வந்து ஸ்பேஸ் விடக்கூடாது. ஹேஷ் இன்க்ளூடில் எப்பயுமே ஸ்பேஸ் விடக்கூடாது. எந்த இடத்துலையுமே எல்லாமே வந்து ஸ்மாலில் தான் இருக்கணும். இங்கேயும் ஸ்மாலில் தான் இருக்கணும். இங்கே டிக்ளரேஷன் பார்ட்டு கிளியர், எப்போவுமே டிக்ளரேஷன் பார்ட்டுக்கு அப்புறம் தான் CLR SCR கொடுக்கணும். சி கேப்ஸ்லலாம் கொடுக்கக்கூடாது. CLR SCRங்கிறது ஃபங்க்ஷன். இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். HCHம் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்லாம் முடிச்சிட்டிங்க. இப்போ எப்படி ரன் பண்ணணும், எப்படி கம்பைல் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஆஃப்டர் டைப்பிங் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணணும். ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கு Alt F9. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், கம்பைல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கம்பைல், ரன். இந்த ரன் இது ரெண்டு தான். இது ஒர்க் ஆகலைன்னா என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ Alt F9. Alt F9 எப்படி கொடுப்பீங்க, கீபோர்டில் Alt F9 டைரெக்டாக கொடுக்கலாம், Control F9 கொடுக்கலாம். சப்போஸ் இன்றைக்கி கூட நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்க. Control F9 கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு எக்ஸிட் ஆகிடுச்சு, அந்த விண்டோ விட்டு வெளியே வந்துடுச்சு. அப்போ அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா மெனூஸ் மூலமாக கொடுங்க. டைரெக்டாக Control F9 கொடுக்காம Alt ப்ரெஸ் பண்ணிவிட்டு +C. சிங்கிறது கம்பைலுங்கிற மெனுக்கு போயிடுமா. அதுக்கப்புறம் கீழே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் ஃபஸ்ட்டே எனக்கு என்ன இருக்கும், கம்பைல்னு இருக்கும். ஸோ நம்ம ஆரோ மூலமாக கீழே வச்சுட்டு இந்த இடத்துல க்ரீன் கலர் வந்த பிறகு என்ன பண்ணணும், என்டர் பண்ணணும். கிளியராமா? அதே மாதிரி இது வந்து கம்பைல் பண்ணுறதுக்கு. ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி Alt +R. அதில் ஃபஸ்ட்டு ரன் இருக்கும். அந்த இதை நீங்கள் க்ரீன் கலர் வந்த பிறகு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ரன் ஆகிடும். ஓகேவா? ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கு இது வந்து கீபோர்டு மூலமாக, மோஸ்ட்லி கீபோர்டு யூஸ் பண்ணி பழகுங்க. யாருக்கெல்லாம் இது டைரெக்டாக இப்படி ஷார்ட்கட் ஒர்க் ஆகலையோ அவங்க இந்த கீபோர்டு மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகேவா? சப்போஸ் இது ஃபஸ்ட்டு இஷ்யூ, இதுக்கு சால்வ் பண்ணியாச்சு. செகண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சில பேருக்கு Control F9 கொடுத்தாலுமே அந்த பிளாக் ஸ்க்ரீன் போகலை, ரன்னிங் விண்டோ வரலை அப்படின்னா Alt F5 கொடுங்க. ஓகேவா? ஸோ Alt F5 கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். ஸோ 3 ப்ராசஸ் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன, டைரெக்டாக கம்பைல் பண்ணுறீங்க, ரன் பண்ணுறீங்க. இது மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? நான் கிளியராக திரும்ப சொல்கிறேன். 3 ஸ்டெப் தான் இது. நீங்கள் திரும்ப 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 பண்ணுறப்போ உங்களுக்கு அது ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, கம்பைல் பண்ணணும். கம்பைல் அண்டு ரன். இது மட்டும் ஒர்க் ஆகும். ஓகேவா? சில கம்ப்யூட்டரில். அதனால் ஈஸியாக நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, Alt F9 Control F9 இது முடிச்சிடுறீங்க. சில பேருக்கு இது வரல, அவங்களுக்கு தான் ரெண்டாவது இஷ்யூ. அவங்க என்ன பண்ணணும், இந்த இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணணும். ப்ளூ ஸ்க்ரீன்லேயே இருக்குது அப்படின்னா Alt F5 வரைக்கும் கொடுக்கணும். இதுதான் செகண்ட் சொல்யூஷன். இல்லை இன்றைக்கி ஒரு இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்க, என்ன அப்படின்னா நான் ரன் பண்ணோம் இல்லை கம்பைல் பண்ணாலே எனக்கு டோட்டலாக அந்த ப்ரோக்ராம் விட்டு எனக்கு வெளியே வந்துடுது அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுதான் தேர்டு ஸ்டெப். அவங்க என்ன பண்ணணும், கீபோர்டு மூலமாக ரன் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ கீபோர்டு மூலமாக எப்படி சொல்லியிருக்கேன், கம்பைலுக்கு Alt +C, அது கீழே கம்பைலுங்கிறத செலக்ட் பண்ணி என்டர் கொடுக்க சொன்னேன். சரியா? ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், கீபோர்டில் Alt +R.
இந்த ஆர் சிலாம் நீங்கள் மெமரி பண்ணணுங்கிற நெசசிட்டியே இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆர் எஃப் எந்த மெனுக்கு போகணுமோ அந்த மெனு ஆக்சுவலாக அவங்களே ஹைலைட் பண்ணி க்ரீன் கலரில் ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ண அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ நீங்கள் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா, ரன்னில் போய்ட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ரன் ஆகிடும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். 3 விஷயந்தான். ஒன்று இது 2 கொடுத்தா ரன் ஆகும். அப்படி இல்லைன்னா ஆல்ட் F5 கொடுக்குறப்ப ரன் ஆகும். இதுலேயும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க, எனக்கு கண்ட்ரோல் F9 கொடுக்குறப்ப எனக்கு வெளியே வந்துடுது, ப்ரோக்ராம் விட்டே வெளியே வருது, ஆல்ட் F9 கொடுக்கும்போது எனக்கு டோட்டலாக எக்ஸிட் ஆகிடுது அப்படின்றவங்க இந்த கீபோர்டு இருக்கிறத யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். another way to compile and run. So press Alt C and select compile and after that press enter. enter press பண்ணணும். அடுத்து Alt R, இது கம்பைல் பண்ண. இதுக்கு ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? Alt R, அதுக்கப்புறம் என்டர் கொடுத்தீங்க, முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ நான் சொன்னேன்ல, இதை தான் இங்கே நான் அடுத்த ஸ்டெப்பாக நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் ஃபினிஷிங் யுவர் ப்ரோக்ராம் க்ளோஸ் த விண்டோ. எல்லா ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டோம். இப்போ லேப் அவரே முடிஞ்சிச்சு. நம்ம என்ன பண்ணணும்? க்ளோஸ் பண்ணணும். ஸோ டேரெக்டாக Alt X கொடுத்து க்ளோஸ் பண்ணலாம். இல்லை இது இன்னும் எனக்கு இது கொஞ்சம் மெமரி ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சேவ் பண்ணுறதுக்கு F2ன்னு சொன்னேன்னா F2 கொடுத்துருங்கப்பா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ மெமரி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இந்த Alt Xும் மெமரி ஆகிற வரைக்கும் Alt F, அதாவது செலெக்ஷன் மெனு Alt Fல போயிட்டு குவிட்டுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இந்த குவிட்டுக்கு பக்கத்தில் எழுதியிருப்பாங்க Alt + Xன்னு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஷார்ட்கட். சரியா? ஸோ அடுத்தது Alt F4. இது வந்து எதுக்காக அப்படின்னா ஷட் டவுன் பண்ணணும். அந்த ஷட் டவுன் வந்த பிறகு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஷட் டவுன் ஆகிடும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இல்லைனா என்ன பண்ணணும்? விண்டோ கீ எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும் கீபோர்டில். ஸோ இந்த விண்டோ கீயில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பவர் ஆஃப்னு இருக்கும், இந்த சைடு இருக்கும் பவர் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அது கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஷட் டவுன் ஆகிடும். சப்போஸ் மோஸ்ட்லி இதில் ஷட் டவுன் ஆகிடும், இதில் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக நீங்கள் வந்துடலாம். ஸோ இதுதான் ஸ்க்ரீன் விண்டோ. இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குது ஃபுல் ஸ்க்ரீன். இப்போ உங்களுக்கு தெரியுதா? இது ஃபுல்லாக அவங்களோட ஸ்க்ரீன், இதில் பாதி தான் இருக்குது. இப்படி இந்த மாதிரி இருக்குது. எனக்கு ஃபுல் வியூ வரணும் அப்படின்னா Alt Enter கொடுக்கணும். ஸோ Alt Enter கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் அந்த சொன்னேன் ஃபுல் ஒயிட்டாக இருக்குதுன்னு சொன்னேன்னா, இப்போ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்? ஃபைலில் போயிட்டு நியூ, இந்த இடத்துல நியூ கொடுத்து என்டர் கொடுத்தா தான் இது ஒர்க் ஆகும். சரியா? அடுத்தது இப்போது நியூ கொடுக்குறோம். சரியாப்பா? இங்கே நியூ கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த மாதிரி ஸ்க்ரீன் இருக்கும். இதுதான் சொன்னேன், இந்த ரிமைனிங் ஒயிட்டும் போகணும் அப்படின்னா என்ன கொடுக்கணும்? F5 ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னா, F5 ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்தது எப்பயுமே என்ன பண்ணணும்? இப்படி எம்டியாக இருக்கும் போதே சேவ் பண்ணிவிட்டு தான் ப்ரோக்ராம் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ F2 நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த விண்டோ வரும். ஸோ இதில் மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ இந்த லைன் இருக்கா, இதை மட்டும் நோட்டில் எழுதிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஹைலைட் பண்ணது வந்த உடனே என்ன பண்ணுறீங்க? ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுறீங்க. அப்போது டெலீட் பண்ணுறப்போ இதை நீங்கள் யூஸ்வலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கோலன் அப்புறம் ஸ்லாஷு டர்போ C, ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்து எழுதுங்க. டர்போ C3 ஸ்லாஷ் பின்னு, இது வரைக்கும் எழுதுனா போதும். சரியா? இது வரைக்கும் எழுதுனா போதும். இதுக்கப்புறம் டெலீட் பண்ணிடுவோம். நம்ம இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவோம். சரியா? இப்போ நீங்கள் கிளியராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சிக்கும் C++க்கும் இதே விண்டோ தான். இப்போது மவுஸ் ஒர்க் ஆகலை அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்? மவுஸ் ஒர்க் ஆகலைன்றவங்க இப்போ நான் சொன்னேன்னா ஃபைலு, எடிட்டு, சர்ச், ரன், கம்பைல், டீபக், ப்ராஜெக்ட், ஆப்ஷன், விண்டோ, ஹெல்ப், இதெல்லாம் இருக்கா? ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஹைலைட்டடாக இருக்கா? நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு F கொடுத்தீங்கன்னா ஃபைல் ஓப்பன் ஆகும், E கொடுத்தீங்கன்னா எடிட் ஓப்பன் ஆகும். சர்ச்சுக்கு Alt + S. நம்ம என்ன பார்த்தோம்? இது 2 தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ Alt கம்பைல் இது ஃபஸ்ட்டு,
அடுத்தது ஆல்ட்டு ரன், இது செகண்ட். சரியா? அடுத்தது சேவ் பண்ணுறதுக்கு இப்போது இங்கே உங்களுக்கு இதுதான் கர்சர்மா. சரியா? கர்சரில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்படி இந்த லைன் தான் உங்களுக்கு, இந்த லைன் எப்படி இருக்கும்னா இந்த எல்லோ கலரில் இப்படி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்படி பிளிங்க் ஆகிட்டே இருக்கல நீங்கள் டைப் பண்ணால் கரெக்டு. இல்லை உங்களோட கர்சர் வந்து இந்த மாதிரி பிளிங்க் ஆகுது, எல்லோ கலரில் தான் கர்சர் இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இது தப்பு, இப்படி வரக்கூடாது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இன்சர்ட் வந்து ஆன் ஆயிருக்குன்னு அர்த்தம். உங்கள் இதில் இன்சர்ட்டுன்னு ஒரு கீ இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி இருக்கிறது இந்த மாதிரி மாறிடும். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் இன்றைக்கி நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிங்க. சரியா? ஸோ இப்படி இருக்கிற அந்த லைன் பிளிங்க் ஆகிறது இந்த மாதிரி எனக்கு பிளிங்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இன்சர்ட் கீயை ப்ரெஸ் பண்ணணும். இந்த கீ எங்கே இருக்கும்? கீபோர்டில் இருக்கும். ஓகேவா? கீபோர்டில் இருக்க இந்த கீயை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி இருக்கிறது இந்த மாதிரி நார்மல் லைனாக வந்துடும். சரியா? அதாவது இந்த லைன் சொல்கிறேன். சரியாப்பா? ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் அவள் கிளியர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், டெலீட் பண்ணிடுவோம். டெலீட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுற எக்ஸ்டென்ஷன் .c. சரியா? ஸோ எப்பயுமே ப்ரோக்ராம் நேம் பொறுத்தளவுக்கு சம்னா sum.c, ஆட்னா add.c, arithmetic அப்படின்னா arith.c. மோஸ்ட்லி சின்ன இதாகவே கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா arithmetic ஸ்பேஸ் விட்டு ஆப்ரேஷன்.c அப்போலாம் லென்த்தாலாம் கொடுக்கக்கூடாது, ஸ்பேஸும் வரக்கூடாது. இல்லை எனக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா அண்டர்ஸ்கோர் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது எனக்கு இது மூவ் ஆகணும். இப்போ ஃபைலில் என்ன பண்ணணும், நீங்கள் 2-3 ப்ரோக்ராம் போடுறீங்க அப்படின்னா ஃபைலில் போயிட்டு ஓப்பன் கொடுக்கணும். ஃபைல்லையே ஓப்பன் இருக்கும். எப்படி சேவ் பண்ணிங்களோ அதே மாதிரி ஃபைலில் நியூ இருந்துச்சா, அதே மாதிரி ஃபைலில் ஓப்பன்னு ஒன்று இருக்கும், ஃபைலில் அதுக்கப்புறம் சேவ்னு ஒன்று இருக்கும். இப்போ இது நம்ம பார்த்துட்டோம். இதுதான் என்னது அப்படின்னா ஓப்பன். ஸோ ஆல்ரெடி நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போட்டு சேவ் பண்ணிக்கலாம், அது உள்ளேயே தான் இருக்கும். முக்கியமான விஷயம், நீங்கள் டைப் பண்ணி முடிச்சுட்டு இடையில F2 கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு லைனுமே வந்து நீங்கள் டைப் பண்ண அதாவது ஒவ்வொரு லைன் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் ஒரு 5 லைன் 4 லைன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா F2 ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டீங்கன்னா F2 மட்டும் இடையில ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி .c கொடுத்து சேவ் பண்ணிடலாம். ஸோ இதான் கம்பைல் பண்ணுற விண்டோ, இது ரன்னிங் விண்டோ. ஸோ இது இப்படி தான் குவிட் பண்ணணும். குவிட்டு Alt X. ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி வந்து ஷட் டவுன் பண்ணணும். அவ்வளோதான்.